இறைவனை எதுக்காக தேடுறோம், ஏன் தேடுறோம், இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும், இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள்கிட்டேருந்து எடுக்கணும். அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இறைவன் என்றவன் வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்துகிறான். கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம், கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுளுடைய கருத்து என்ன, கடவுள் என்ன நினைக்கிறாரு, கடவுள் எப்படி ஏங்குறாரு அப்படின்னீங்கன்னா, உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். உங்கள் மனம் தீமையை நினச்சா பரவாயில்லப்பா தீமையை செய்யணும் உதவி செய்கிறார். கடவுள் உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினைச்சால் உங்கள் கூட ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறார். அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும், நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான். காரணம் ஏன், ஒரு திருடன் திருட போகிறான், அவனும் கடவுளை வழிபடுறான். ஐயா நான் போகிற இடத்துல மாட்டிக்கூடாது, ஐயா நான் போகிற இடத்துல திருடணும், ஐயா நான் போகிற இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் உதவி செய்கிறான். இது நமக்கு புரியறதில்லை. புரியாதால நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம். இறைவன் என்ன செய்கிறான், நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான். நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான், தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான். ஏன், படைப்பு அவன். இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க, புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடுன்னும் போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பெத்த தாய், பெத்த மனம், அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன் செய்வான். அதே மாதிரி இறைவன்ற தாய் தகப்பன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறான். இதை நமக்கு புரியணும். அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம், இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா, ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும். வராத மனிதனே கிடையாது. அவன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு. இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே படுறனா இறை வழிபாடு வேணும். அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும், புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி, அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம். இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்கிறோம், அதனால் மனக்கலக்கம் போகிறதில்லை. ஆனால் அக வழிபாடு தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது. எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை, மரணமே வந்தாலும் அது கலங்கிறதில்லை. அதுக்காக இந்த வழிபாடு அவசியம். ஏன், இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிரின்ற மூச்சு. இது 3 சேர்ந்து தான் முப்பொருள். இந்த முப்பொருளும் தான் உலகத்தில் தொழில் நடத்துது. இந்த முப்பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா, மனிதனுக்குள்ள காற்றாக இருக்கிற மூச்சு, நெருப்பாக இருக்கிற விந்து, சப்தமாக இருக்கிற ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்ததான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது. இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாழ்ந்துன்னுக்கிறோம். இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இடுப்பில் விந்துவாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, அதுக்கு பேர் தான் சக்தின்றோம். வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது, அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம், நெருப்புன்ற நீருன்னு சொல்கிறோம். தலையில் இருந்து சப்தமாக இருக்குது, அதனால தான் நமக்கு பேசுகிறோம், பேச்சு வருது, பேசுகிறத மற்றவன் கேட்குறான், மற்றவன் பேசுகிறத நம்ம கேட்குறோம். அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு. இந்த முப்பொருளும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது. இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது.
அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குது? எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும். வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது, எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது. அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்ததான் யோகம். நினைவை நம்ம இறைவன் மேலே செலுத்துகிறோம், அந்த மூச்சை இறைவனாகவே நினைக்கிறோம். அப்போது நினைப்பும் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி, நீங்கள் செய்கிற அபிஷேகம், நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்திலையும் கலக்கம் வராது. அதுக்காக தான் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். இதை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்காதவங்களும் அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லின்னு இருக்கிறேன். ஏன்பா யார்ப்பா? ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்ப ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க. அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னுக்குறோம். இது பழக்க வழியாக வர்றது. ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும். அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா, வெளியே செய்கிறது பழக்க வழி, உள்ளே செய்கிறது வழக்க வழி. அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான், நம்ம அதை வழிபடணும். உலகத்தில் எவ்வளவோ 23 மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள், பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க. அது உங்களுக்கு பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். அதுதான் பிறவியை தவிர்க்கும். ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறான், அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும், இந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில். ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது. ஐயா இந்த பிறப்பே எனக்கு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் அப்படின்றான். இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? எதிலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும். இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம. அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே இணைச்சோம்னா பிறப்பு இல்லை. அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் சொர்க்கம், அதுதான் வைகுந்தம், அதுதான் கைலாயம். அப்போ இந்த வைகுந்தம், முக்தி, மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா, கைலாய மலையில் இருக்குதான்னா இல்லை. மலைன்றது உன் தலை, பூமின்றது உன் உடல். இந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்தினீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க, அது இறைவனோடு எடுத்து போய் இணைச்சிடும். அப்போ இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம். அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம். இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம். இந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது. அதே நேரத்தில் வைராக்கியம் ரொம்ப அவசியம். இதை நான் அடைஞ்சே தீடுவேன், அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம். ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க? உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க. அவர் வீடு கட்டிக்கிறார், நான் ஏன் கட்டக்கூடாது? அவர் வண்டி வாங்கிக்கிறார், நான் ஏன் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதையெல்லாம் நிலையில்லாத பொருள். ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும். இந்த மூச்சு பழக்கம், இந்த கதி பழக்கம், இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையறதுக்கு ஏணிப்படிகள் மாதிரி. அதில் ஏறினாதான் அதை அடைய முடியும். அதை அடையணுன்னா வைராக்கியம் வேணும். எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்பந்தப்படாது. இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம். மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம். ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல. இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நினைவை உங்கள் சுழியில் வைங்க. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக திரியறது இல்லைப்பா, உனக்குள்ளே நின்னேனா தான் ஞானம், உனக்குள்ளே நின்னேனா தான் மோட்சம், உனக்குள்ளே நின்னேனா தான் முக்தினார். அதனால் சொன்னார், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். ஊரெல்லாம் தெரியறதில்லைப்பா, இது ஒரு ரகசியம். சூட்சம்னா ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஊரெல்லாம் தெரியறதில்லை, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னு. அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம புருவ மையத்தில் நிறுத்தினீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்சகதி உண்டு. நாசகதி ஆகாமல் இருக்கணும். நாசகதி ஆகாமல் இருக்கணும்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும். உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம், உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம். அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்க பிடிச்சி நிறுத்த முடியாது. பழக்கத்தாலேயே அதை உள்ளே நிறுத்திக்கணும். அந்த மாதிரி பழக்கம் சொல்லி கொடுக்குறதான் இந்த ஆசிரமம். இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, கடவுள்ன்றது உலகம் ஃபுல்லாக தேடி தேடி செத்து போனவன் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுப்பா, கோடான கோடி. சரி, இப்படி கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போயிட்டானே, அப்போ நம்ம எப்படி தான் சாமியை கண்டுபிடிக்கிறதுனா உன் உடலுக்குள்ளே கண்டுபிடின்றான். அதனால் சொல்கிறான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, கடவுளுன்ற ஜோதியை தேடி தேடி செத்து போகணுமோ எண்ண முடியாதான். அதனால் சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ. தேடி கண்டுபிடிக்க முடியாமல் செத்தவன் யாராலம்பா அந்த பேரொலியை. அப்போ அந்த பேரொலி எங்கே தான்ப்பா இருக்குதுன்னா உனக்குள்ளவே இருக்குது. அதனால் சொல்கிறாரு, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்றவல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம். சத்தியமான விஷயம்பா, நீ இருக்கிறிய உனக்குள்ளே கடவுள் இருக்குதப்பா. நீ உலகம்பெல்லாம் போய் தேடிங்கிறிய உனக்குள்ளே தேடிப்பாராம்பான்னு. அதனால் சொல்கிறான், நட்ட கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுர்கள், கடவுளும் உனக்குள்ளே இருக்கிறானடா, நீ நட்டு வச்சுக்கிற கல்லடா பேச போகுது, ஏண்டா புரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்றான். இப்படி தனக்குள்ளவே இறைவனை தேடணும். ஆனால் நமக்கு அது புரியல. சாம 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர். நீ என்னதான் பாடம் படிச்சினோட புக்கை வச்சுன்னு கடவுள் அறிய முடியாதுடா. ஏன்னா கடவுள் அதில் இல்லை. கடவுளை பற்றி இருக்குதே தவிர கடவுள் அது இல்லை. அதனால் சொல்கிற, நீ எந்த வேதம் படிச்சினாலும் பயன் தராது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு, சாம 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலே. காமநோயை விட்டு கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமும் இருப்பன் எங்கள் ஈசனே. காலையில் கூட என்ன சொன்னேன், விந்து 15 நாளைக்கு ஒரு முறை மனிதனுக்கு வெளியேறலாம், தவறு இல்லை, பாதிப்பு வராது. ஆனால் இந்த பழமொழி சொல்லுவாங்க, சும்மா வந்த மூட்டை நிலாவில் கட்டி ஓட்டைன்னுட்டு. அதனால் என் மனைவி நான் எப்போ வேணா போகம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா ஆயில் அராயில் ஆகிடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடலுக்குள்ள உயிராக இருக்கிறது இந்த மூச்சு வர்றது அந்த விந்துவால் தான். இந்த விந்துன்னு ஒரு பொருள் இல்லைன்னா அந்த மூச்சு வராது. அதனால தான் ஒரு உடம்பு சரியான டாக்டர்கிட்ட இட்டுன்னு போனீங்கன்னா முதல்ல கண்ணை திறந்து பார்ப்பான், விந்து இருக்குதா. 2வது விந்து வெளியேறிச்சான் துணியை தூக்கி பார்ப்பான், உயிர்நிலையில் விந்து வெளியே வந்துடுச்சா. இது 2ம் இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாது, எட்டுன்னு போயிடுவான் டாக்டர். அப்போது மூலப்பொருள் விந்து. இந்த விந்துன்ற பொருள் மனிதனுக்கு மட்டுமா இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா செடி கொடி மரத்துக்கு கூட அந்த விந்து வேணும். அந்த விந்து இருந்தால் தான் அந்த ஒரு செடி வரும். இந்த விந்துவை யார் உற்பத்தி பண்ணான் அப்படின்னா இறைவனே தெளித்து விட்டான் உலகத்தில் எல்லாத்தையும். ஒரு வேப்பங்கொட்டையை யாராலையாவது செய்ய முடியுமா? எவ்வளோ விஞ்ஞானம் வந்தாலும். ஒரு புளியங்கொட்டையை யாராலையாவது எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா? மரபணு மாற்றம் பண்ணிட்டு விந்துவை ஒரு பொருளில் இருந்து எடுத்து வேறு 2யும் சேர்த்து இன்னொரு பொருளை செய்கிறான். ஆனால் இன்னொரு பொருள் இல்லாமல் அந்த விந்துவை மட்டும் எடுத்து செய்ய முடியாது. அப்போ 2 பொருள் தேவைப்படுது. அது அந்த 2 பொருள் தான் ஆணு பெண்ணுன்ற பொருள். இந்த 2 இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை, கடவுள்னு ஒன்று இல்லை. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருக்காது. யார் சொல்லுவான் அந்த கடவுள்னு? மனிதன் தானே சொல்லிக்கின்னுக்கிறான். கடவுள் எங்கேயாவது ரோடோட வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்குது. இது ஏன் மனிதன் சொல்லிங்கிறான்?
மற்ற ஜீவராசி ஏன் சொல்ல? கடவுளே உனக்குள்ளே தாண்டாக்குது, கடவுள் தாண்டா உங்கள்கிட்ட பேசினுக்குது. அது புரிஞ்சிக்காமல் நடந்துன்னு இருக்கிறீங்க. அதனால் எந்த வேதங்களை படித்தாலும் சரி, அதனால் அது படிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமே தவிர கடவுளை அடைய உதவாது. கடவுளை அடையணுன்னா உன் மனம் கை கொள்ளணும். அதை உன் மனத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். அப்போ தான் அந்த கடவுள்ன்ற பாதையை பயணம் பண்ண முடியும். மனுஷன் யாரை கேட்டாங்க காலையில், பாவம் பண்ணுறமே அது எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு. பாவம் பண்ணுறதை எப்படி ஒழிக்குது? பாவம் எதுலேருந்து உருவாகுது? ஒரு பொடி சோறு போடுற ஒருத்தருக்கு பாவம் வருமானா வராது. ஆனால் ஒரு துளி விந்து விட்டீங்கன்னா அதில் பாவம் இருக்குது. பாவமும் புண்ணியமும் எதில் இருக்குதுன்னா விந்துவில் தான் இருக்குது. அதனால்தான் சொல்லலாம், மாதா பிதா செய்த பாவம் உன்னை தான் தாக்குதுரா அப்படின்றான். அவங்க என்ன பாவத்தை விலைக்காக கொடுத்தாங்க? இல்லை, அவங்களுடைய விந்துவும் சுரோநிதத்திலும் இருந்த பாவம் இந்த பிள்ளைக்கு வந்தது. அப்போ பாவம்ன்றதே விந்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ விந்துவாலேயே அதை அழிக்கணும். அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னா, இடுப்புன்ற ஒரு பகுதியில் விந்துன்னு ஒன்று இருக்குது, உயிர்நிலைக்கு மேலே. அந்த விந்து சொல்கிறார், மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை, பாவம் என்ற கோரை அந்த விந்தில் முளைச்சி போய் கிடக்குதான் ஏராளமாக. அதனால் பாவம் தொடர்ந்துக்கினே இருக்குதான். அதனால் சொல்கிறார், மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னாரு. அன்னாடம் காலையில் எழுந்து 1 மணி நேரம் இந்த பாடத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா காலப்போக்கில் உங்களுடைய பாவமெல்லாம் அழிக்கப்படும். அதை மனசில் ஊர்ஜிதமாக முறிவோடு வச்சுக்கின்னு பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோராலையும் பாவத்தை அழிக்க முடியும். பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கலை. எல்லாரும் பாவம் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் அதை அழிக்க வழி தேடிக்கணும். பாவம் பண்ணது விதியாக இருக்கட்டும், அதை அழிக்க முயற்சி பண்ணுறது மதியாக இருக்கட்டுமே. ஏன் அது இருக்கக்கூடாது? அப்படி அழிச்சிட்டா நமக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமே, சுத்தமான பரிபூர்ணமான பொருள் நமக்கு கிடைக்குமா, இறைவன் கிடைப்பானே. அதனால் இந்த மாதிரியான வழிமுறைகளில் கடைபிடிச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. கறி சாப்பிடக்கூடாதா, மீன் சாப்பிடக்கூடாதா, இறை சாப்பிடக்கூடாதான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. சொல்கிறா பத்திரகிரி, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றான். உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் என் உயிர் மாதிரியே நினச்சினா அதான் ஜீவகாரணியம். அந்த மாதிரியான நினைவை உன் உள்ளத்தில் உருவாக்கினா அதான் உண்மையான ஜீவகாரணியம். எல்லா உயிரையும் என் உயிர் போலே நினைக்கணும். ஒரு துளியூண்டு நெருப்பு பட்டால் நம்ம உடல் எவ்வளோ துடிக்குது, அடுத்த உடலில் கத்தி வச்சு இருக்கும்போது அது எவ்வளோ துடிக்கும். அந்த துடிப்பை நீ ரசிக்கிற. ஏன்? உன்னுடைய வாய்க்காக, உன்னுடைய நாக்குக்காக. அதை துன்பப்படுத்தி நீ சாப்பிட்டு அதில் சுகமடைகிற. இந்த உடல் வளர்க்குறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டுக்கிற. இந்த உடல் மண் சாப்பிட போகுது, உன்னை புழு சாப்பிட போகுது. அதை யோசிக்கவே இல்லை நீ. அதனால் வாழுங்காலத்தில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும்.